4வது வசனத்தை வாசிக்கும்படியா கேட்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். சங்கீதக்காரன் தாவீது இவ்விதமா எழுதுகிறார், நான் தேவனிடத்துல ஒன்ன கேட்டேன், அதையே நாடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் தேவனிடத்துல நான் ஒரு காரியத்துக்காக வந்தேன், அந்த காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு பிடிவாதமாய் அவரையே நாடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். நிலைகளுங்க, நான் ஒன்றை அவரிடத்துல கேட்டேன், அதுல நான் பிடிவாதமா இருக்கிறேன், ஆகையால் அதையே நான் தேடுவேன், அதையே நாடுவேன். நிலைகளுங்க, தாவீதுக்கு இருந்த அந்த வைராக்கியம், அந்த ஆசை சபையாராகிய உனக்கும் எனக்கும் எப்போது இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதற்காக சொல்லுறேன். தாவீது எதை கேட்டாரு, எதையே பிடிவாதமாய் தேவனிடத்தில் இருந்தாரு. 27வது சங்கீதம் ரொம்ப ஒரு முக்கியமான சங்கீதம். தாவீது சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை கர்த்தரிடத்துல கேட்கிறேன், அதுதான் நான் வாஞ்சியா இருக்கிறேன். சபையாரே இல்ல பாருங்க, உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆலயத்திற்கு எதற்காக வந்தீங்க? இன்னைக்கு ஆலயத்திற்கு எதுக்காக வந்தீங்க? சர்ச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? எதற்காக அவர் ஆலயத்துக்கு தாவீது வந்தாரு? எதற்காக ஆவியானவர் இந்த சபைக்கு நம்மளை வர வைக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் தெளிவா வாசிக்கலாம். நிலைக்கிறங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம், வேர்பிரிக்கப்பட்ட ஜாதி, உங்களுக்கென சில காரியங்களை கர்த்தர் பிரித்து வச்சிருக்கிறாரு. நீங்க முன்னாடி அறியாமல் இருந்தீங்க, பாரம்பரியத்தில் இருந்தீங்க, இருளில் கிடந்தீங்க. ஆனா கர்த்தர் அறியாமை என்ன இருளை விலக்கி தன்னுடைய ரத்தத்தினால கழுவி இந்த இருளின் பிள்ளைகளாய் இருந்த நீங்க இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்துல வச்சிருக்கிறார். உண்மைதான். அல்லேலூயா. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நம்ம பல இடங்கள் போகிற போது, இல்ல நம்ம வணங்கின தெய்வங்கள் அப்படின்னு சொல்ற இடங்களுக்கு போகிற போது, நீங்க அவங்களுக்கு முன்பாக போய் நின்று சில நமஸ்காரங்களை நீங்க செய்தது உண்டு. என்னை காப்பாத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்ய நீங்க வேண்டிக் கொண்டது உண்மைதானே? அநேகமா அப்படி சொல்றேன், நீங்க அந்த முன்னாடி எதற்கு போய் நின்னீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமே போய் நின்று இருப்பீங்க. உண்மைதானே? ஆமையா இல்லையா? ஆமே. சரி, அதுக்கு இதுக்கு வித்தியாசமே, அங்க இருந்த காரியம் இங்க தேவல அப்படின்னு வேற சொல்லுது. சரி, இப்பயும் தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்குதான் வந்திருப்பீங்க? அங்கன்னா நான் வேண்டிக் கொண்டனோ அதேதான் இங்கே வேண்டிக் கொள்கிறேன், அங்க நான் கேட்கனோ அதேதான் இங்க கேட்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது இல்ல. கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. நீ விரும்பினாலும் விரும்பினாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆகையால் கர்த்தரை ஆசீர்வதிச்சுதான் ஆகுவார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு காரியத்தை சொல்ல, எதுக்கு ஆலயத்துக்கு போலாம்? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தை, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நான் ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கிறாரு தாவீது, அததான் பிடிவாதமா ஆண்டவரிடத்துல நாடி தேடி பெற்றுக்கொள்ள, அதை அடையாம என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, அதை அடையாம விட மாட்டேன் என்று பிடிவாதமா எதுக்கு ஒரு காரியத்தை செய்யறார். அது என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், ஒண்ணு நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய
செய்யும்படியாகவும் இரண்டாவது அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யணும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். மூணாவது நான் தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருக்கணும். நிலக்கிறீங்க, இததான் சபைக்கு கர்த்தர் சொல்ல போறாரு. நிலக்கிறீங்க, ஒண்ணு நான் ஆலயத்தை எங்க போறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாரு. ஏன் கர்த்தரிடத்துல போய் கேட்கிறாருன்னா, ஏன்னா அப்போ வந்து எங்கதான் போனோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தான் தேவனிடத்துல என்ன பண்ணோம். தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சொல்றாரு, நான் ஒன்றை நான் கேட்டேன், எது தெரியுமா, நான் அவருடைய மகிமையை பார்க்கணும். இரண்டாவது அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யணும். மூணாவது அவருடைய ஆலயத்துல நான் தங்கி இருக்கணும். இந்த மூன்று காரியத்துக்கு தான் நீ நான் கூட வரணும். அல்லேலூயா. இது எப்படி தாவீது இதை செயல்படுத்துறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். நிலங்களுங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கபடியா கேட்கிறேன். 1000 நாட்களை பார்க்கிலும் 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஒரே நாள் நல்லது. தாவீது சாதாரண ஆள் அல்ல, சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜா, நல்ல பேர் பெற்றவன், நல்ல மாவீரன். அவருக்கு இல்லாத செல்வம் கிடையாது, அவருக்கு இருக்கிற வாழ்க்கை கிடையாது, அவருக்கு சகலமும் அவருக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. தாவீது அவ்வளவு ஒரு மகிமையா தேவன் வச்சிருந்தாரு. அந்த தாவீது பெரிய ராஜா, அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அப்படிப்பட்ட ராஜா தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்றாரு, 1000 நாளை வாழ்வதை பார்க்கிறோம் அப்படின்னா, நான் ராஜாவாய், நான் ஐஸ்வர்யனாய், நான் மகிம் இப்படி இருக்கிறது. இந்த ராஜாவாய் ஐஸ்வர்யனாய் கனம் பொருந்தியவனாய் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய ஆலயத்துல ஒரு நாள் வாழ்ந்தா அதுதான் மேலானது. கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1000 நாள் பெருசு இல்ல. நான் சந்தோஷமாய் பணத்தோட கூட, மதிப்போட கூட, செல்வத்தோட கூட 1000 நாள் வாழ்வதற்கு மகிழ்ச்சி இல்ல. நான் கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடிச்சாலும் கர்த்தரோடு கூட வாழ்கிற ஒரு நாள் மேலானது. இந்த 1000 நாள் பரலோகம் கொண்டு போகாது, இந்த ஒரு நாள் பரம பிதாவுடைய பக்கத்துல போய் கொண்டு போய் நிறுத்தும். கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்துல ஒரு நாள். நம்மளை பார்த்து சொல்லுங்களா, 6 நாள் உலகத்துல வாழ்ந்தீங்கல்ல, 6 நாள் உங்களை கர்த்தர் போஷித்தாருல்ல, 6 நாள் பார்த்து நான் சொல்றேன், இந்த 6 நாள் நீங்க வாழ்ந்ததை காட்டிலும் இந்த 7வது நாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்கிறீங்க பாக்கலாம், இந்த நாள் தான் மகிமை உள்ள நாள். ஆமென். அல்லேலூயா. ஐயா, ஆலயத்துல நான் ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்கிறது எனக்கு ஆசை இல்லை, அது எனக்கு மகிழ்ச்சி இல்ல. எனக்கு உலகம் முழுதும் கப்பங்களை கொண்டு வந்து, தாவீது ராஜா இதோ எத்தியோப்பியா தேசத்துக்கு இத்தனை கோடிகள் வந்தது, இந்த தேசத்துக்கு இத்தனை கோடிகள் வந்து கோடி கோடியா செல்வங்கள் குடிக்கிறத பார்த்து எனக்கு மகிழ்ச்சி இல்ல. இல்ல, நான் பயங்கர திடகாத்தமா இருக்கிறதுனால மகிழ்ச்சி இல்ல. என் சத்துருகள் என்னை கண்டு பயப்படுற என்று எனக்கு மகிழ்ச்சி இல்ல. எனக்கு மகிழ்ச்சி தான் செய்தி தெரியுமா, ராஜா வாங்க தேவ ஆலயத்துக்கு போய் தேவனை துதிக்கிறான்னு ஒரு சத்தைய காதல கேட்டுச்சுனா அதுதான் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு போனா ரொம்ப சந்தோஷம். சபைக்கு வரது எத்தனை பேர் சந்தோஷம் கை வைத்து காட்டு பார்க்கலாம். அந்த பொன் முகங்களை அந்த அர்ப்பணிக்க நான் பார்க்க கை வைத்து காட்டு பார்க்கலாம். சண்டே எப்படா வரப்போகுதுன்னு ஆசையா இருக்குது இல்ல? ஆமாவா இல்லையா? எப்போ வரப்போகுதுன்னு ஆசை இருக்குதா இல்ல? எப்படா 8 மணி வரும்னு ஆசை இருக்குதா, 9 மணி வரணும்னு ஆசை இருக்குதா? சண்டே வரட்டும், ஆனா 9 மணி ஆகணும். 8 மணிக்கெல்லாம் போனா ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்களே, பாட்டு பாடுவாங்களே, இதுக்கு வரல போய் நம்ம ஏன் கேட்கணும்? அல்லேலூயா. வாஞ்சை இருக்கிற சபை மேல அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போதே அவருக்குள்ள என்ன வந்துச்சா, ஆராய்ச்சி செய்ய வராரு. மூணாவது மகிமை பார்த்தோம்னா ஆராய்ச்சி பண்ண ஆலயத்துல தங்கி இருக்கணும். இதான் என் விருப்பம். இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முதல் பகுதியை படிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு இருக்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிரம்பிற்று. அப்பொழுது மேகம் ஆலயத்தை மூடிச்சு. அதனால கர்த்தருடைய ஆசாரியன்
தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆசாரிக்கு கூட ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. உள்ள ஆராதனை செய்ய பாஸ்டர் உள்ள போனோம். ஆசாரியன் அவர் போலான்னு பார்த்தா சபைக்கு மேல மேகம் வந்து நிக்குது. ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கின உடனே மோசே சொன்னார், மோசே ஜனங்களை 2000 முழம் தூரத்துக்கு எட்ட போயிட சொல்லு. கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேல போயிடணும். ஏன்னா நான் மலையில இறங்குவேன், என் மகிய மலையை சுற்றிலும் இருக்கும், அதுல தொடுகிற மனுஷனும் ஆடு மாடுகளும் மறித்து போகும். ஏன்னா மகிமை அவ்வளவு வல்லமை உள்ளது. அதை தொட்டா காலி ஆயிடுவாங்க. அந்த மகிமையை தொடக்கூடாது, அந்த மகிமைக்குள்ளால் போகக்கூடாது. அந்த மகிமையை பார்த்து அந்த மகிமையை தொட்டா என்ன ஆயிடும், போயிடும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். அந்த எச்சரிப்பின் கேட்டு ஜனங்கள் எல்லாம் தூரம் போனாங்க. ஒரு வசனத்தை வாசிக்க அந்த மகிமையை நம்ம பார்க்க முடியுமா? இந்த பிஜேபி சபையில வாரம் அவருடைய மகிமையை நாம் பார்க்கிறோமா? கண்ணை மூடனா மகிமை வரணும், கண்ணை திறந்தா மகிமை வரணும். தரிசனங்களை காண்கிற கண்களை கர்த்தர்களுக்கு உண்டாக்குவாராக. ஆமென். போனா போக ஜெபிக்கிற சபை இல்ல, உட்கார்ந்து கண்ணை மூடுற கண்ணை திறக்கிற தரிசனத்தை பார்த்து ஜெபிக்கிற சபை வீராங்கனையாய் பிஜேபி சபை ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுப்பப்படணும், அந்த ஆவிகளுக்குள்ள நிரப்பப்படணும். ஆமென். அல்லேலூயா. அவங்கள பார்த்து பயப்படும். ஆமென். ஏன் பயப்படுறா தெரியுமா? உங்க உருவத்தை பார்த்தோ, உங்க பாடி கட்டை பார்த்தோ, உங்க உடை நடை டேலண்ட்டை பார்த்தெல்லாம் பயப்படல. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை பார்த்து சாத்தான் பயப்படுறான். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மையப்படுது. அல்லேலூயா. படையே வந்தாலும் அஞ்சிட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே பழக்க கைப்பி சொல்ல பார்க்கலாம். எதை பார்த்தா எனக்கு பயம் இல்லை, ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிற. கர்த்தர் ஜெயிக்க கிருபை செய்வார். சரி, இப்போ தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்ணாருன்னா கட்டிட்டாரு, மகிமை இறங்கிச்சு போல. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க வேகமா. லூக்கா 13:11. அப்பொழுது 12 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவர் எவ்வளவு நிமிரக்கூடாதவளாய் கூனியாய் இருந்தார். இயேசு அவளை பார்த்து தம்மிடத்தில் கூப்பிட்டு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் சுகமாகி கர்த்தரை மகிமைப்படுத்துறார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். காயின் மனைவி யாரு, எங்க இருந்து வந்தா? இது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? காயின் மனைவி பேர் தெரியல பரலோகம் போக மாட்டியா? காயின் மனைவி பேர் தெரியல பரலோகம் போக மாட்டியா? ஆண்டவர் ஜெர்மன்ல உனக்கு காயின் மனைவி பேரே தெரியல, ஆனால் உனக்கு நரகம் சொல்லுவாரா? காயின் மனைவி தெரிஞ்சது நல்லது. காயின் மனைவி குறித்து அறிந்து கொள்வதை காட்டிலும் அழைத்தவர் அழைத்து கொண்டு போகிறவரை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போ இந்த தேவனுடைய ஆலயத்தை வந்துனா மகிமை பார்த்தா சுகமாயிடும், வியாதி சுகமாயிடும், பலவீனம் மாறும், மகிமைக்கு அற்புதம் செய்யலாம் முடியும். இப்ப நல்லா கேளுங்க. இப்ப கூனி சபையில இருக்கிறா, 18 வருஷமா இருக்கிறா, அவளுக்கு என்ன இல்ல, சுகமே இல்ல. ஏன்னா அவளுக்குள்ள மகிமை இறங்கி வரல. அப்படிதானே? இப்ப சுகம் ஆகல இருக்கிறாரு. இப்போ இந்த தாவீது சொன்னாரு, நான் தேவனுடைய ஆலயத்துல ஒரு மகிமையை பார்க்கணும். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் சொன்ன தீர்க்கதரிசனம் சொன்ன வார்த்தை, தேவனுடைய மகிமையை பார்க்கணும். இப்போ மகிமை இருந்தா விடுதலை ஆயிடும். இப்ப கூடி சபையில இருக்கிறா, ஆனா விடுதலை ஆக்கப்படல. ஒரு நாள் இயேசு வந்தாரு. இயேசு வந்து 18 வருஷமாய் கட்டியிருந்த கூனியை பார்த்து அவளை அழைத்து அவளை பார்த்து மனதுருகி அவர் மேல கைய வச்சாரு. அவ ஆண்டவரை பார்த்தா சுகமாயிட்டா. இப்ப ஏன் சுகமாயிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை புரியலையா உங்களுக்கு? அன்னைக்கு சொன்னாரே தாவீது, தேவனுடைய மகிமை நான் பார்த்துட்டேனா, அந்த மகிமை வந்துடுச்சுனா அந்த மகிமையில சுகமாயிட்டேன். இப்போ கூனிக்கு முன்பாய் வந்து நிற்கிறவர் மகிமையானவர்.
அந்த மகிமையை பார்த்த உடனே எல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு தாவீது பார்த்தாரோ இல்லையோ, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வாரமும் மகிமைய இதே சபையில நம்ம அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர்தான் இயேசு. இயேசு இயேசு நல்ல கையில தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் ஆலயத்துக்கு நீ எதுக்கு தெரியுமா வரணும்? நான் இயேசுவை பார்க்கணும். ஆமென். எதுக்கு வரணும்? இயேசுவை பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பிஜே சபையில பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு வர? எதுக்கு வரணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? மகிமைனாலும் இயேசுதான், இயேசுனாலும் மகிமைதான். அவரை மட்டும் பார்த்துருக்கா. ஒரு வாரம் வந்த உடனே ஒவ்வொரு நாளும் இயேசு மகிமையை பார்க்கணும். அந்த மகிமை வந்துச்சுன்னா அந்த மகிமை தான் எங்க நம்ம நடத்தும். கரங்களை தட்டி சொல்லி அல்லேலூயா. அன்னைக்குதான் பண்ண மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கையை தட்டியாப்பா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த சபை சத்தமா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. கையை உயர்த்தி வாழ்த்துகிறாய். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கு எதுக்கு வரணும்? அந்த மகிமையை காண வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி பாஸ்டர், இங்க வந்தா ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை போடுறோம். இதே நான் வீட்டுல இருந்து செஞ்சா என்ன? சரி, அறிவா இருக்கிறாங்க. ஏன் வீட்டுல இருந்து பாட்டு பாடி நீங்க ஒரு 2 மணி நேரம் ஆராய்ச்சி நாங்களும் வசனம் படிச்சுட்டு நாங்களே காணிக்கை உங்களுக்கு தான் குத்துதா கரெக்டா அப்படின்னு நான் எப்படி சொல்ல தமிழுக்கு? அப்படி இருந்தா நாங்க கரெக்ட்னு சொல்லக்கூடாது. அங்க நடக்கிறது ஆராதனை தான், இங்க நடக்கிறது ஆராதனை தான். என்ன வித்தியாசம்? சங்கீதக்காரத்துல தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய மகிமை வரும், அந்த இடத்துல மகிமை வராது. அவ்வளவுதான். ஆமென். மகிமை முக்கியமா ஆராதனை முக்கியம்? அப்படி சொல்ல ஆராதனை மகிமையோடு கூட ஆராதனை. அல்லேலூயா. இந்த தேவாலயத்துக்கு வராத நீ எவ்வளவு ஆராதிச்சாலும் எவ்வளவு காரியம் செஞ்சாலும் அதுல மகிமையே கிடையாது. ஆமென். இப்ப தேவனுடைய மகிமை உள்ள வரணும். வேல்ஸ் தேசத்துல இவான் ராபர்ட் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். வேல்ஸ் தேசம் என்பது ஒரு தேசம். வேல்ஸ் தேசத்துல பாவம் நிறைந்த ஒரு தேசம் வேல்ஸ் தேசம். எப்படி பண்றதுன்னா 10 அடிக்கு ஒரு ஒயிட் ஷாப் இருக்கும், பக்கத்துல கேலிக்கு விபச்சார விடுதி இருக்கும். அதுல இவான் ராபர்ட் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் ஆவில வைராக்கியம் கொண்டு எழுப்பினார். அவருக்கு வயசு 15 வயசுல சுரங்கத்துல வேலை செய்வார். கடுமையான வேலை. சுரங்கம் போட்டு சாதாரண வேலையா? கடுமையான வேலை. 12-18 மணி நேரம் உழைப்பாரு இவான் ராபர்ட். வீட்டுக்கு வருவாரு, சாப்பிடுவாரு, கொஞ்ச நேரம் படிப்பாரு. கரெக்டா நைட் 12 மணிக்கு எழுந்து தேசத்தின் மேல இருக்கிற பாரத்தை நிமித்தம் முழங்கால் படிடுவார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் தேசம் மாறணும், என் தேசத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ஆவிகள் மாறணும் 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 என்று சொல்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிப்பாராம். பல நாட்களாய் அழுது 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 பலனற்று போறா. அழுது அழுது என் தேசத்தை ரட்சிக்க ஆண்டவரே, என் தேசம் கர்த்தருக்காய் மாறணும், விபச்சாரங்கள் மாறணும் என்று சொல்லி அழுதாரா. ஒரு நாள் இவான் ராபர்ட் அப்படின்னாரு, ஆண்டவரே நீ உன் தேசம் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புறேன், அப்படித்தானே? ஆமா ஆண்டவரே, அதுதான் இவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், என் ஜீவனை கூட எடுத்துக்கொள்ளுங்க, என் தேசத்தை மாற்றிடுங்க.
அழுகிறாரு யுவான் ராபர்ட் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே மாற்றுங்க, விபச்சாரம் பெருகி இருக்கிறதே, உடைய கூட இந்த உங்களுக்கு விரோதமான பாவம் என் தேசத்தில் நடக்கிறது. அழுகிறாரு. நீ விரும்புறியா உன் தேசம் மாறணும்? ஆமா. இவங்க விரும்பணும், அவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறியா? ஆமா ஆண்டவர், அதுக்குதான் நான் ஜெபிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், நீ இப்படி ஜெபம் பண்ணு. உன் தேசம் மாறணும்னா உன் ஜெபத்தை மாத்தி ஜெபம் பண்ணு. உன் தேசம் மாறணுமா, நீ மாத்தி ஜெபம் பண்ண ஆரம்பி. அடுத்ததுல இருந்து 3 குறிப்புக்கு தான் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே நான் மாற ஆசைப்படுகிறேன், நான் மாறணும். 1. 2வது, என்னை வணைவதற்கு நான் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு சித்தம் போல வணைந்து கொள்ளுங்க. 3வது, என்னை பயன்படுத்த உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நான் மாறட்டாண்டவரே. இதையே ஜெபிக்கிறேன், நான் மாறணும். கண்ணீர் விட்டு அழுகிறாரு. இப்ப தேசம் மாறணும், ஜனங்க மாறணும் ஜெபிக்கல. ஆண்டவர் நான் மாறணும், என்னை மாத்துங்க, என்னை மாத்துங்க, கண்ணீர் விட்டு அழுது 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 ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் என்னை வணையறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபித்ததோடு கூட ரொம்ப பாரப்பட்டு அழுது அழுது ஜெபிக்கிறார், நான் மாறட்டாண்டவரே. நன்றி. பெரிய எழுப்புதல் வந்தது. தேசத்துக்குள்ள ஒரு அசைவை கர்த்தர் அனுப்பினார், ஒரு மகிமை உண்டாகிறது. என்ன நடந்தது? வீடுகள்ல ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருந்தாங்களாம், ஒயிட் ஷாப்ல கேளிக்கை விடுதலை ஒயிட் ஷாப்ல வச்சிருக்கலாம். எல்லாரும் பாட்டில் கொண்டு வந்து தேவனுடைய அந்த கொண்டு வந்து நடு ரோட்ல வந்து அதை கீழே போட்டு உடைச்சு அதே இடத்துல முழங்கால் படிட்டு பாவ உணர்வு அடைந்தவர்களா கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வேறு தேசம் முழுவதும் ஒரு வல்லமை ஏற்பட்டுச்சு. ஒரே கர்த்தர் மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மாற்றம் வேணும்னு நினைக்கிறியா? என் குடும்பத்துல மாற்றமே இல்லை, என் கணவனுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, என் சபையில நான் எவ்வளவோ சொல்ற மாற்றம் இல்லை, எங்க ஊர்ல ஒரு ரட்சிப்பு மாற்றம் இல்லை, ஒரு எழுப்புதல் வேணும்னு நான் பிரயாசப்படுகிறேன், எதிலையும் மாற்றம் இல்லை, ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் அன்னைக்கு யுவான் ராபர்ட்டுக்கு சொன்னது போல உங்களுக்கு சொல்றாரு, இது மாறணும்னு நினைக்கிறியா? அப்ப நீ முதலாவது நீ மாறணும்னு ஜெபம் பண்ணு. ஆமென். நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. ஏராளமான அக்கிரமங்கள் இடத்தில் உண்டு, ஏதோ காரியங்கள் இடத்தில் உண்டு. நான் மாறணும்னு நினைச்சா நான் எப்படிப்பட்டவன்? நான் பெரிய பரிசுத்தவான் அல்ல. நான் மாறணும் ஆண்டவரே. மாற்றத்தை கர்த்தர் எங்கு பார்ப்பாருன்னா வெளியே பார்க்கறது இல்ல, யாருடைய வாயில யாருடைய இருதயத்துல மாற்றம் வேணும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அங்கிருந்துதான் மாற்றத்தை கர்த்தர் பார்ப்பாரு. ஆமென். அல்லேலூயா. நீங்க மாற ஆரம்பிக்கணும். அன்னைக்கு யுவான் ராபர்ட் ஜெபிச்ச அந்த ஜெபம் தேசம் முழுவதும் ஒயிட் ஷாப்புகள் மூடப்பட்டது, கேளிக்கை விடுதிகள் எடுக்கப்பட்டாங்க. பாவம் உள்ள ஜனங்க இப்ப பரிசுத்தரை மாத்தி அந்த பாட்டெல்லாம் உடைச்சு முழங்கால் எங்கெங்க தெருவெல்லாம் கூட ஆராதனை நடக்கிறது. எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஷாப் இருந்தாங்களோ, எங்கெல்லாம் விபச்சாரம் நடந்ததோ அதெல்லாம் குட்டி குட்டி சபையாய் மாறி தேசம் மேலும் ஒரே சத்தாங்குது, கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. மாற்றாத காரியம் அவரால் ஒன்றுமில்லை. மாற வேண்டியது அவர்கள் அல்ல, நீங்க மாற ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காம உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? கணவன் மனைவி சண்டை, 2 பேரும் வர்றாங்க. ஏன் சண்டை? ஐயா என் தகாத வார்த்தைகளால் பேசுறாரு, கோபம் வர மாதிரி செய்யறாரு மாஸ்டர், அதனால்தான் சண்டை. 2 பேரும் சந்திக்கணும். அவர் என்ன திட்டா, நான் திட்டினேன். நான் சொல்ல மாறவே மாட்டேன்டார் பாஸ்டர். நீங்க சொன்னீங்க, நான் அமைதியா இருந்தேன், நீங்க சொன்னீங்க, அதன்படி நடந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால மேற்கொள்ள முடியல, என்ன வேணும்னா டென்ஷன் ஏற்றி சண்டை வர வைக்கிறாங்க. ஆமென். அவர் மாறணும்னு இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். மாற வேண்டியது அவர் இல்ல, நீங்க. புரியதான் சொன்னேன். மாற வேண்டியது நீங்க. மாற்றம் உங்களிடத்துல வரலனா திட்டாது சண்டை உண்மைதான். கர்த்தருக்குள்ள அமைதியா திடப்படுத்து, கர்த்தருக்குள்ள திடப்படுத்து. ஆண்டவரே என்ன அபாசனமான சொல்ல திட்டுறாங்க, தேவையில்லாத பழிய செய்யாருங்க. ஆண்டவர் சொன்னாரே, நீ சும்மா இரு, உனக்கு நான் இந்த செய்வேன். உன்னிடத்துல சண்டை போடுறவரை அழிக்கக்கூடிய நபர் இல்ல, உணர்த்தக்கூடிய நபர். உன்னை திட்டுறாங்க, அதனால அவன் நாசமா போனோம்,
ஏதாச்சும் தண்டனை கொடுன்னு சொல்ற அளவுக்கு நபர் இல்ல அவரு. உணர்ந்து கொள்ளக்கூடிய நபர், திட்டத்து தப்புதான்னு உணர்த்தக்கூடிய நபர், புருஷன் மனைவி. அவன் அப்ப நீ மாறாம எப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் குடும்பத்துக்குள்ள கொடுக்க முடியும்? நீ மாறாம உன் வேண்டுதலுக்குள்ள எப்படி கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்? முதல்ல நீங்க தான் மாறி ஆகணும். அவன் அல்லேலூயா. பாருங்க, ஒண்ணு நீங்க செய்யணும், இல்ல கர்த்தர் செய்யணும். கர்த்தர் செய்யணும்னா நீ சும்மா இரு, நான் இது செய்வேன். அப்ப உனக்கு போராட்டம் வராதனா? போராட்டம் வரும். ஆனா அவர் உனக்கு யுத்தம் செய்யணும்னா நீங்க அமைதியா இருங்க. அவன் கேட்கறதுக்கு பேசுவதற்கு எப்படி இருக்கணுமா? அந்த வசனம் கத்துக்காதீங்க. பேசுவதற்கு தாமதமாகவும் கேட்பதற்கு தீவிரமா இரு. உன்னை கண்டபடி திட்டான் புருஷன், புருஷனும் மனைவியும் திட்டான். ரொம்ப சைலண்டா ஆண்டவரை நீங்க பார்த்துங்க. நான் எந்த பாவமா அறியல ஆண்டவரே, நான் என் புருஷனுக்கு விரோதமா என்ன செய்யல, பாவம் செய்யல, துரோகம் செய்யல, என்னை புரிஞ்சிக்காம பேசுறாங்களே எத்தனையோ, அதனால ஒரு கோபப்பட்டு சண்டை, என்னை புரிஞ்சிக்கல பாசுறாங்க, அந்த சண்டை போற. உன் கூட பிறந்தவங்க, உன் பெற்றோருங்க, உன் சொந்தக்காரங்க 1000 பேர் உன்னை புரிஞ்சிக்கல, அப்போது கோபம் வரல. கட்ட புருஷன் புரிஞ்சிக்கலன்னு சண்டை வருது. புரிஞ்சிக்க வைப்பாருன்னு அவர் மேல நம்பிக்கை வைங்க. கத்த நீர்க்காக திருப்புகிறது போல அவர் இருதயத்தை திருப்புவாரு. அப்ப உண்மையான அன்பு தெரிய ஆரம்பிக்கும். ஆண்டவரோட கூட நெருங்கி பேசிக்கிட்டு இருந்த, ஒட்டி உறவாடி கொண்டு இருந்தவனையே தான் வழங்கி விட வச்சால பெண்ணு. நீங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய மகிமையை காணதான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. வீட்டுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. அல்லேலூயா.